ரொம்ப நேரமா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கு. இதுவா பேசுங்க, உள்ள எல்லாரும் இருக்காங்க. இன்னும் இவ்வளவு நேரம் வைக்கிறேன். மருந்து கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, 4 விதமான பச்சளை எல்லாம் தயார் பண்ண மருந்து. இத மோர்ல கலக்கி கொடுத்தீங்கன்னா குடிச்ச ஒரு நிமிஷத்துல தொண்டைய வசமா கட்டிக்கிறோம். இந்த தொண்டை கட்டு எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கும்? ஒரு 4 நாளைக்கு நிக்கும். 4 நாள் தானே? ஒரு 40 நாள் இருக்க கூடாது? சரி, ஒரு 4 நாள் நிம்மதியா இருப்போமே. இந்த 5 ரூபாய் தானே கேட்டீங்க? ஏங்க, உங்க சம்சாரத்துக்கு தொண்டை கட்டிக்கிறதுக்கு அவ்வளவுன்னா உங்களுக்கு ஆசை? உன் சம்சாரத்துக்கு தொண்டை கட்டவா மருந்து வாங்கின? சந்தோஷம். பாப்பா பாப்பா பாட்டா, இன்னும் 4 நாளைக்கு உன் பாட்டு அவ்வளவுதான். அந்த வைத்தியம் நல்லா இருக்கட்டும். பாட்டா பாரு, நீ பாட்டு சொல்ற வழி சொல்றேன் இரு. பாப்பா பாட்டு பாடுறா. இவ பாட்டு தொண்டை கட்டிக்கும் 4 நாள். பெரிய வைத்தியனா இருப்பான் போல இருக்கு. பச்சை இலையை கலக்கி வெள்ளை பொடி பண்ணிருக்கான். என்னமோ கலக்குற? ஒண்ணு இல்ல, அது வந்து ஒண்ணு இல்ல, மோரு. இந்த வைத்தியம் என்ன பண்ணா, உங்க அண்ணி உடம்பு ஆரோக்கியத்துக்காக மருந்து ஸ்பெஷலா தயார் பண்ணி கொடுத்திருக்கான். 4 பச்சிலையை கலந்தா வெள்ளை பொடி. உடம்பு ஆரோக்கியத்துக்கு எனக்கும் கூட. உனக்கு இல்ல வந்து உங்க அண்ணிக்கு பாவம் வந்து, உங்க அண்ணிக்கு ஒரு 2 மாசம். அன்னைக்கு 2 மாசமா? அண்ணி அண்ணி ஏதாவது புரியாம பேசாத. மருந்துன்னு தெரிஞ்ச உங்க அண்ணி குடிக்க மாட்டாங்க. நீ பேசாம இரு, நான் கவனிச்சுக்கிறேன். அண்ணி அண்ணி சீக்கிரமா வாயேன். என்ன அண்ணி, இந்த மோரை குடிங்களே. மோரை எனக்கு எதுக்கு? பாவம் காஞ்சனா ஆசைப்படுது, அதுவே ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்குது. இந்த பச்சிலை எல்லாம் போட்டு. பச்சளையா? பச்சளை இல்ல, திப்பிலி, மிளகு, இஞ்சி, ஊறுகாய், நல்லா இருக்கும். அப்படியா? காஞ்சனா, நீ கொஞ்சம் குடி. எனக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இது என்ன கல்யாணம் ஆனவங்க குடிக்கிற மோரா? ஹாய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்களே. இது எத்தனாவது மாசம்? 8வது மாசம். 8வது மாசமா? ஆமா, இது ஆகஸ்ட் மாசம் தானே? 8வது தானே? காஞ்சனா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட். நீ உள்ள போ. உங்க அண்ணி பாவம் ரொம்ப வெக்கப்படுறாங்க. அண்ணா அண்ணியே ஜாக்கிரதையா பாத்துங்க. என்ன காஞ்சனா ஏதோ மாதிரி பேசுதுல? இல்ல. ஆமா, நீ மோர குடிய. நீங்க பாதி நான் பாதி. எனக்கு இது வேண்டாம். இது ஸ்பெஷல் மோர். இது எனக்கு சாதா மோர் போறோம். மாட்டேன், இதான் குடிக்கணும். நான் சாதாப்பா. குடி 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 குடி. அத்தா பாப்பா, அத்தா பாப்பா, அத்தா பாப்பா. அத்தா, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு தானே? நல்லா பாடு. இன்னும் ஒரு நிமிஷம் போகட்டும், அப்புறம் பாடி பாரு, தெரியும். ஏன், நான் இப்பவே பாடுவேன். ஒரு நிமிஷம் கழிச்சு பாடினாலும் அந்த மருந்தினுடைய மகிமை தெரியும். மருந்தா? வைத்தியங்கிட்ட ஸ்பெஷலா மருந்து வாங்கி உன் தொண்டை கட்டுறதுக்காக மோர்ல கலக்கி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல உன் தொண்டை கட்டிக்கும். 4 நாளைக்கு பேசக்கூட முடியாது. இந்நேரம் தொண்டை நல்லா கட்டி இருக்கும். பாட்டா பாட போற. எங்க பாடு. இது முறையோ இது தர்மம் தானோ? இன்னொரு நல்லா பாடுறீ நீ. ஐயோ, அந்த வைத்தியம் எனக்கு கொடுத்த மருந்து மோசம் பண்ணிவிட்டானோ? மருந்து கணக்கில் மோர உனக்கு தானே கொடுத்த. என் தொண்டை எப்படி கட்டிக்கிச்சு? மருந்து தானே? அந்த மோரத்தான் நான் அத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வாங்கி குடிச்சிங்களே. வேணும் வேணும், நல்லா வேணும் வேணும். காய்ச்சலா? என்ன காய்ச்சலா? வேணும், நல்லா வேணும். என்ன நீ இது? அண்ணன் கழுத்தறுத்த கோழி மாதிரி கத்துறாரு. அதுவா, உங்க அண்ணன் மருந்து கலக்கின மோரை குடிச்சிட்டு தண்டை கட்டிக்கிட்டாரு. வாங்க வைத்தியர் வீட்டுக்கு. என்னன்னு? அண்ணி, நான் வேணும்னா சந்திரமோகன் சாருக்கு போன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லட்டுமா? வாங்க போங்க.